ரித்தன்யா அவங்களோட வழக்கு, அதாவது 2 பார்வையில் நாங்கள் பார்க்கணும். மக்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக சட்டத்தை அமல்படுத்தணும், மக்களுக்கு தீங்கு நடக்கணுங்கிறதுக்காக சட்டத்தை அமல்படுத்துறதுக்கு அரசு கிடையாது. சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறோம். இது இன்னைக்கு நேத்திக்கு நடக்கிறது இல்லை, தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கிறது. என் மேலே வேணும்னே தவறான புகார் கொடுத்து என்னை அலக்கழிச்சு என்னை ஹராஸ் பண்ணிருக்கார். ஆனால் இங்கே பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பெண் ரித்தன்யா சத்த மாதிரி செத்து தான் போகணும். அரசு இதில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர போகிறதா இல்லை. இந்த பிரச்சனை தொடரும். முதலமைச்சர் அவர்களும் சரி, உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி, வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களும் சரி, கிட்டத்தட்ட எல்லாரும் இந்த சாதாரண மக்கள் நடக்கிற பயணத்திலேருந்து விட்டு விலகி ரொம்ப தூரம் போயிட்டாங்க. இப்போ நான் சொல்கிறேன், விஜய்க்கு நேரடியாகவே சொல்கிறேன், என்ன பண்ணிட முடியும் விஜயனால? அவர் என்னைக்காவது பஸ்ஸில் வந்த பெண்கள் டாய்லெட்டுக்கு இறங்கி வரிசையில் கொடுமையாக நிற்கிறத பார்த்துருக்கிறாரா? அன்னையின் அன்பான சுவைக்கு அன்னை மசாலா. தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட ஸ்பெஷல் எபிசோடில் தமிழக பெண்கள் இயக்கத்தோட நிறுவனர் வழக்கறிஞர் கனிமொழி மதி அவங்க தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஏன்னா வெறும் அட்வொகேட்டாக இருந்தால் நான் அந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டேன். தமிழக பெண்கள் இயக்கத்தோட நிறுவனர் அந்த ரிதன்யா கேஸ் அதை எடுத்துக்குவோம். அந்த கேஸ் எப்படி பார்க்குறீங்க மேம்? ஏன்னா ஒரு வழக்கறிஞராகவும் தமிழக பெண்கள் இயக்கத்தோட நிறுவனராகவும், ஏன்னா கேள்விப்பட அவங்களோட வாய்ஸ் எல்லாம் கேட்கும்போது நமக்கே ஒரு மாதிரியாக இருந்தது. வாட்ஸ்அப் அந்த ஆடியோ அது நீங்கள் கேட்கும்போது எப்படி இருந்தது? அந்த உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்கள். அந்த ரித்தன்யா அவங்களோட வழக்கு நான் அதாவது 2 பார்வையில் நாங்கள் பார்க்கணும். நான் வழக்கறிஞர் அப்படிங்கும்போது பொதுவாக எப்படி நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்குன்னா, ஒரு வழக்குன்னு வந்துடுச்சுன்னா ரித்தன்யாவுக்கு சாதகமாக என்ன பார்க்கணும், பாதகமாக என்ன பார்க்கணுங்கிறது இருக்கும். ஒரு நல்ல வழக்கறிஞர், நல்ல அனுபவம் பெற்ற வழக்கறிஞர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வழக்கில் சாதகம் பாதகத்தை முதல்லையே தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வழக்கை நடத்தணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிடுவாங்க. வெற்றி தோல்வியும் ஓரளவுக்கு நிர்ணயம் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கும், அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி இந்த ரித்தன்யாவோட கேஸ் இன்னொன்று நான் பார்க்குறது ஒரு சாதாரண பொதுமக்களாக, தமிழக பெண்கள் இயக்கம்ங்கிற அமைப்பை பெண்களுக்காக ஆரம்பிச்சதுங்கிறது நான் ஒரு சாதாரண பொது மனுஷியாக வாழ்ந்த போது எப்படி இருந்துச்சு, அல்லது ஒரு அனுபவம் பெறாத வழக்கறிஞராக இருந்த போது வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அதில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சஸ் என்னெல்லாம் இருக்குது, அதையெல்லாம் அவங்க எப்படி கடந்து வரணும். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி அனுபவம் பெற்ற வழக்கறிஞர், என் பாதையிலையும் கடந்த விஷயங்கள் பல இருக்குது. ஆனாலும் அந்த ஒரு பயிற்சி பெற அப்போ தான் லாயர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஜூனியர் லாயர்ஸாக இருக்கட்டும், இல்லை சட்டத்தை பற்றியே தெரியாத பெண்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள் எல்லாம் பார்த்து தான் சட்டம்ங்கிறது என்ன, அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது. சட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் நடைமுறைப்படுத்த வேண்டியது அரசு அதிகாரிகள் கையில் தான் இருக்குது, அரசு கையில் தான் இருக்குது சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதும். அதுவும் மக்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக சட்டத்தை அமல்படுத்தணும், மக்களுக்கு தீங்கு நடக்கணுங்கிறதுக்காக சட்டத்தை அமல்படுத்துறதுக்கு அரசு கிடையாது. அப்படி நினச்சி தான் ஒரு தரமும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த முறையாவது அரசு நம்மளுக்கு நல்லது செய்யாதான்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் தான் இந்த மாதிரி இது தொடர்ச்சியாக பொள்ளாச்சி சம்பவம் நடந்துச்சு. அன்றைக்கு தமிழக பெண்கள் இயக்கம் குரல் கொடுத்துச்சு. அன்றைக்கும் சிபிஐயினுடைய இடையூறு வேண்டும், சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறோம். அதுவும் சிபிஐ எடுத்து நடத்தினாங்க. இன்றைக்கி அதில் பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் இது இன்றைக்கி நேத்திக்கு நடக்கிறது இல்லை, தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கிறது. இன்றைக்கி சோஷியல் மீடியாலாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் வெளியில் வருது. இப்போது இந்த ஒரு வழக்கறிஞராக நான் பார்க்குற பார்வை சொல்லிட்டேன். ஒரு பொது மனுஷியாக தான் நான் தமிழக பெண்கள் இயக்கம் மூலமாக பெண்களுக்காக ஒரு வாய்ஸ் கொடுக்கறது, குரல் கொடுக்கறதுங்கிறது அப்படி தான் நிகழ்து. அப்போ நான் ஒரு பொது மனுஷியாக பார்க்கும்போது இந்த ரித்தன்யாவுடைய வழக்கு, ஏதாவது ஒரு பெண் போய் புகார் கொடுத்தா இந்த புகாரை நாங்கள் 24 மணி நேரத்தில் விசாரிச்சிட்டோம், இன்னன்னார் குற்றவாளிகள்ங்கிறத எடுத்துட்டோம் நாங்கள் அப்படின்னு ரிப்போர்ட் எத்தனை காவல் நிலையத்தில், எத்தனை போலீஸ் ஸ்டேஷன், இல்லை எத்தனை எஸ்பி ஆஃபீஸில் தினமும் தகவல் கொடுக்கப்படுது. இது பப்ளிக்காக பெண்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டுக்கிட்டே இருக்குதா? இதுதான் தமிழக பெண்கள் இயக்கம் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்குது. வழக்கறிஞர் நான் என் மேலே வேணும்னே எங்கள் ஊரில் ஒரு வழக்கறிஞர் தவறான புகார் கொடுத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6-7 மாதமாக என்னை அலக்கழிச்சு என்னை ஹராஸ் பண்ணிருக்கார். ஆனால் அவர் மேலே நான் ஹைகோர்ட்டில் போய் டைரக்ஷன் வாங்கினதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட்டாங்க. நான் இன்றைக்கி 25 வருஷம் வழக்கறிஞர். உங்களுக்கு இல்லை, ஏன்னா இவ்வளவு படிச்சு இவ்வளவு இந்த வேலையில் இருக்கோம், நமக்கே இவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறாங்கன்னா சாதாரண பெண்களோட, அதுவும் அந்த பெண் அவ்வளோ ஒரு வாக்குமூலம், கிட்டத்தட்ட அது வாக்குமூலம் மாதிரி தான் அவங்க அப்பா
அந்த மாதிரியான பெண்கள்லாம் வந்து வெளியே வந்து இது மாதிரி சொன்னால் கூட அவங்களுக்கு பெரிய அளவில் கிடைக்குமாங்கிறதும் சந்தேகம் தான். கிடைக்காது. சட்டத்திலே இல்லை காவல் நிலையத்திலே அரசிடமிருந்து பாதுகாப்பு இல்லைங்கிறதான நாங்கள் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கோம். நான் தான் என்னுடைய இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த இன்டர்வியூலையும் போய் பாருங்கள், சமூக நலத்துறைங்கிற ஒன்று தான் பெண்களை குழந்தைகளெல்லாம் பாதுகாக்க ஒன்று. நான் வெளிநாடுகளுக்கு பயணம் செஞ்சுருக்கேன். அந்த வெளிநாட்டுகளில் பார்த்தீங்க, குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு, ஐரோப்பிய நாடுகள் வளர்ந்த நாடுகளில் ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அடுத்த செகண்டே அதை எடுத்து 24 மணி நேரத்தில் அது விசாரணை என்னன்னு வந்துடணும், விசாரணை ஆரம்பிச்சிடணும். ஆனால் இங்கே பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பெண் ரித்தனியாக சத்த மாதிரி செத்து தான் போகணும். பாவம் அந்த பெண்ணு வந்து கொடுத்துருந்தாலும் அந்த பெண் கதை அதுதான் கொடுத்துருந்தா மட்டும். ஏன்னா இங்கே வந்து காவல் நிலையங்கள் எப்படி செயல்படுதுன்னா, அந்த ஊர் எம்எல்ஏ, மினிஸ்டர், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதி கண்ட்ரோலில் மட்டும்தான். கொஞ்சம் என்ன சொல்கிறதுன்னா என்ன பாசாங்கு பண்ணிப்பாங்க விசாரணை நடத்துகிற மாதிரி. அந்த விசாரணையில் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆப்போசிட் பார்ட்டி, அதர் பார்ட்டி எல்லாமே, அதாவது மிகச்சிறிய கொஞ்சமாக தான் ஒரு மனிதாபிமானத்தோடு அவங்களுக்கு பாதிப்பு வராத வரைக்கும் நடந்துக்கிற மாதிரி இருப்பாங்களே தவிர அதை பற்றிய பிரங்கையெல்லாம் அதிகாரிகளுக்கு கிடையாது. இன்னொன்று இந்த இதுலேயே நான் சொல்ல, இந்த பிரச்சனை தொடரும். ஏன் தொடரும்னு சொல்கிறேன்னா, அரசு இதில் வந்து எந்த மாற்றத்தையும் கொண்டு வர போகிறதா இல்லை. இப்போ இன்னொன்று, இந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வர சொல்கிற நாங்கள் இப்போ கீழடிக்காக வழக்கு தொடுத்தேன். கீழடி இன்னைக்கு என்னுடைய வழக்கு ஒரு மிக முக்கிய கட்டம். பல பேர் அதில் இருந்திருந்தாலும் என்னுடைய வழக்கு முக்கிய கட்டம். அப்போது ஒரு அரசு, மத்திய அரசு மூடி தூக்கி எறிஞ்சிட்டு போக செய்த இடையூறு செஞ்சு, சரியான நேரத்தில் இடையூறு செஞ்சு காப்பாற்றியிருக்க ஒருத்தர் நான் தமிழ்நாட்டுக்கு முக்கியமான ஆளா இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு அங்கே ஒரு மியூசியம் நாங்கள் கட்ட போகிறோம், எந்த அரசாக இருக்கட்டும், நான் நடுநிலை, நீங்கள் வந்தாலும் சரி பண்ணீங்கன்னா சரின்னு சொல்லுவேன், யாரும் வந்தாலும் சரினா சரிமா, தப்புதுன்னா தப்பும்ப. அப்போ ஒரு அதிகாரிகள், உதயச்சந்திரன் இன்னைக்கு இவராக இருக்காரு செக்ரட்டரி, எனக்கு அவார்டு கொடுத்த மேடையில் அவர் தான் இருந்தார். ஆனால் அவருக்கு தெரியாதா அரசிடம் எடுத்து சொல்கிறதுக்கு இந்த அம்மா இருந்தாங்க, நான் எப்படி அந்த வேலையெல்லாம் பண்ணேன், எனக்கு எப்படி அப்படி ஒரு ஞானம் வந்துச்சு அப்படின்னா, நான் ஐரோப்பிய மியூசியத்தையெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன். அங்கே போய் அங்கே வரலாறு கேட்டதுக்கப்புறம் தெரிஞ்சுட்டு, அப்பா இவ்வளோ பெரிய வரலாறாக நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் இந்த மியூசியத்தை கட்டும்போது ஒரு வீடு மாதிரி கட்டியிருக்கீங்களே, அப்போ அதில் ஒரு ஆராய்ச்சி பண்ணவங்களோ இல்லை, விடுங்க என்னை கூப்பிட்டு என்னம்மா ஒரு வார்த்தையே முதலமைச்சர் எல்லாத்துக்கும் பேசுகிறாரு சொல்லி, இனிமேல் அவர் பேசுறது பற்றி அதை பற்றின பிரங்கை கிடையாது, நம்ம வேலையை செஞ்சுட்டு போகிறோம். அதுக்கு நான் எதிர்பார்த்தும் இதை சொல்லலை. ஆனால் யாருக்குமே தெரியாதா இல்லை அப்படி நம்ம மறைமுகமாக ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நிலைமையா? இவங்க ஒருவேளை வெளிப்படையாக பண்ணக்கூடாது, அங்கீகரிக்கக்கூடாது அப்படிங்கிறது அங்கீகாரமும் தேவையில்லை. ஆனாலும் சரி, ஒரு மியூசியம், அதாவது அடுத்து பல இது ஒன்று மியூசியம் வந்து சும்மா இன்னைக்கு நாளைக்கு முடிஞ்சு போகிறது கிடையாது, இன்னும் 1000 நூற்றாண்டு இருக்க வேண்டும் நம்ம நினைக்கிற விஷயம். அதுக்காக தான் இவ்வளோ முயற்சி எடுக்கிறோம். அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி எங்களோட பெண் ஆக்டிவிஸ்டோ இல்லை இந்த மாதிரி பெண் பொதுத்தளத்தில் அரசியலுக்காக மற்ற விஷயங்களுக்காக வந்து பேசுகிறவங்களே கம்மி. அந்த மாதிரி கொஞ்சம் நெஞ்சம் பேசுகிறவங்கள கருத்துக்களை கூட இவங்க கேட்க மாட்டாங்க. கேட்டாலும் இந்த பக்கம் வாங்கி தொடச்சிப்போங்க. நாங்கள் வந்து சமூக நலத்துறை அமைச்சர் வந்து கீதா ஜீவன் அவங்க பதவியேற்ற அன்னைக்கே போய் நாங்கள் கொடுத்தோம், இதெல்லாம் பண்ணுங்க, உமன் சேஃப் ஜோன் எவ்வளோ கிரியேட் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வழக்கும் போட்டோம். அப்போ நாங்கள் சொன்ன உமன் சேஃப் ஜோன் கிரியேட் பண்ணுறது என்னென்னா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா மிக பாதுகாப்பான இடம், அந்த இடத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே நிகழாது அப்படிங்கிற ஒரு இடமும். இன்னொன்று வந்து பெண்கள் இப்போ வந்து பல இடத்துக்கு பயணிக்க வேண்டியது இருக்குது. ஒரு தொழில் முனைவோராகிற, இப்போ நான் ப்ரொஃபஷனலாக இருக்கிறேன், நான் திடீர்னு வந்து மதுரை போகலாம், கோயம்புத்தூர் போகலாம், டெல்லிக்கு போகலாம், பல இடத்துக்கு போகிறோம். அங்கே வந்து விடுதிகள், இப்போ OMCA மாதிரி விடுதியை நிறுவுங்க. அந்த விடுதியில் இந்த தற்காலிகத்துக்கு 2 நாளைக்கு, 1 நாளைக்கு, 1 வாரத்துக்கு வேலைக்கு போகிறோன்னா அங்கே போய் தங்கிட்டு பாதுகாப்பாக வர முடியும்னா வர முடியும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சொன்னோம். ஆனால் இவங்க வந்து என்னென்னா, நாங்கள் தோழி விடுதி வந்து அது வந்து கார்பரேட் ஸ்டைலில் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த தோழி விடுதி ஆரம்பித்து ஹாஸ்டல் நடத்துகிறாங்க, பர்மனெண்ட் ஹாஸ்டல், இன்கம் ஜென்ரேட்டிங், அதை பண்ணுறாங்களே தவிர அதை வந்து நாங்கள் அதை தான் ரிப்போர்ட் போடுறோம், நாங்கள் தான் இவ்வளோ நடத்திட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அதை போய் நாங்கள் விடுதியை போய் பார்த்தோம். எங்களை போய் கோர்ட்லேருந்து நீதிமன்றத்தில் போய் அந்த விடுதி எப்படி செயல்படுதுன்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் அந்த விடுதி செயல்படுறத பார்க்க போகும்போது இது வந்து முழு விடுதியாக செயல்பட்டு இருக்கு. எங்களுக்கு தேவை தற்காலிகமாக பயணக்கூடிய பெண்கள் போய் தங்கி வரணும். அங்கே வேலை வாய்ப்புக்காக போகிறவங்க, வேலை வாய்ப்பு, தொழில் சம்மந்தமாக நம்ம தொழிலில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறோம், அதிகப்படுத்தணும் இல்லையா நாட்டினுடைய வளர்ச்சிக்கு. அப்படிங்கும்போது அப்படி பயணப்படும் போது அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும். மேபி அவங்க வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கூட நான் இந்த இடத்துல தங்கியிருக்கேன், எனக்கு வந்து சும்மா அதெல்லாம் ஒரு இதுதான்.
எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் தொடர்பு கொண்டுக்கிறேன் அப்படிங்கிற பாதுகாப்பு எல்லாம் நமக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது. இப்போ நான் எதுக்கு இதோட ஒப்பிட சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு, ஏன்னா முதலமைச்சர் அவர்களும் சரி, உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி, வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களும் சரி, இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து மற்ற அரசியல்வாதிகளும் சரி, கிட்டத்தட்ட எல்லாரும் வந்து இந்த சாதாரண மக்கள் நடக்கிற பயணத்திலேருந்து விட்டு விலகி ரொம்ப தூரம் போயிட்டாங்க. ஸோ அப்போ சாதாரண அமைச்சர்களும் சாதாரண மக்கள் நடக்கிற பாதையில் நடக்கிறது கிடையாது. அவங்க அன்னாடம் பஸ்ஸில் போகிறாங்களா, இல்லை திண்டுக்கல் ஊர்லேருந்து நான் ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து இங்கே பஸ்ஸில் வருவேன், பஸ்ஸில் வராங்களா, ட்ரெயின் செகண்ட் கிளாஸில் வருவேன், இல்லை இது ஸ்லீப்பரில் வருவேன், ஏன் அன்ரிசர்வேஷனில் கூட வரேன். அப்போ எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் வந்து அமைச்சர்கள், எம்எல்ஏ, இது அரசில் முதலமைச்சர்லேருந்து எல்லாருமே இருக்கக்கூடிய அரசியல்வாதி. இப்போ நான் சொல்கிறேன், விஜய்க்கு நேரடியாகவே சொல்கிறேன், என்ன பண்ணிட முடியும் விஜய்னால? விஜய்னால் என்ன பண்ண முடியும்? அவர் என்னைக்காவது வந்து பஸ்ஸில் வந்த பெண்கள் டாய்லெட்டுக்கு இறங்கி வரிசையில் கொடுமையாக நிற்கிறத பார்த்துருக்கிறாரா? அவர் வந்து என்ன பண்ணிடுவார்? என்ன மாற்றத்தை இந்த இளைஞர்கள் சொல்கிறாங்க மாற்றத்தை உருவாக்கிடுவார்னு சொல்லிட்டு அவரும் பக்கத்தில் போக முடியாது, அவர் பார்க்கவே முடியாது, யாரும் பார்க்கவே முடியாது. முதலமைச்சரையும் அது பார்த்துடலாம், அஃபீஷியல்ஸ் இல்லையா, சொல்லி கிள்ளி தெரிஞ்சவங்க மூலமாக சொல்லி கிள்ளி பார்த்துடலாம். பட் விஜயெல்லாம் பார்க்கவே முடியாது. இது மாதிரி சாதாரண மனிதர்களுடைய துன்பங்கள் உண்மையாக சமூகத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறத போய் சொன்னாதான் சொன்ன கீதா ஜீவன் அமைச்சர்கிட்ட சொல்லி கூட அதற்கு பிறகு அவங்க எந்த தொடர்பும் இல்லை, அவங்க கேட்க போகிறது கிடையாது. அது மாதிரி இந்த ரத்தின்யா கேஸில் நடந்திருக்கு. முதல்ல வந்து அந்த பெண்ணுக்கு போய் முறையிட்டா, இப்போ நான் என்னோட கலீக்ஸ் அசோசியேட்டோட பேசிட்டு வரும்போது கூட அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே அப்படின்னு சொன்னாங்க. இது வரை கொடுக்கலையே. நம்ம பார்க்குறோம், தினம் கொடுக்குறோம், நம்மளே கொடுக்குறோம். என்ன நடந்துருச்சு? அதே தான் அந்த பொண்ணுக்கும் நடந்திருக்க போகுது. அதனால் ஒன்று வந்து நீங்கள் நான் வழக்கறிஞரா அந்த நீங்கள் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, என்ன நடந்துச்சுன்னு பேசுகிறது ஒரு வகை. நான் அதுக்கு பேசுகிறதுக்கு இங்கே இல்லை. தமிழக பெண்கள் இயக்கம் அதுக்கு இல்லை. தமிழக பெண்கள் இயக்கம் ஒரு பாதிக்கப்பட்ட பெண், என்னுடைய அது கூட வந்து ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணோட அடையாளம் வெளிப்படுத்தப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறக்கூடியது இருக்கு இல்லையா, அது கூட வந்து பாலியல் ரீதியாக மிகவும் கொடூரமாக பாதிக்கப்பட்ட பெண் தான். இப்போ நிறைய பாலியல் சீண்டல்கள் நடக்கு, எங்களுக்கு அது வருது. அந்த பாலியல் சீண்டல்கள் தான் அடுத்த கட்டத்துக்கு போகுது. அந்த பாலியல் சீண்டல்கள் வரும்போதே கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் வந்து முழுவதுமாக நிராகரிக்கப்படும். அப்படி எடுக்கிற கம்ப்ளைண்ட்டில் வந்து பாலியல் வெறும் சாதாரண சீண்டல்களுக்கு வந்து அவர்கள் பெயர்கள் வெளிப்படுத்தப்படும். ஸோ அப்போ யாருமே கொடுக்க முன் வர மாட்டாங்க. அப்போ அவங்களுக்குமே அந்த பெயர், இப்போ இந்த ரிதன்யாவுக்கு கூட நம்ம வெளியில் வந்துட்டோம்னா நம்ம அப்பாவுக்கு தெரியும், அம்மாவுக்கு அவமானமாகி போயிடும் அப்படிங்கிறதானே. இதை வந்து ரிதன்யாவினுடைய இந்த கஷ்டத்தை தூரத்துலேருந்து ஒரு சமூக நலத்துறை அதிகாரி ஏதோ சொல்ல கேட்டோ, இல்லை இவங்களே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லி இவங்க கொடுக்காத மாதிரியே ஒரு விசாரணை நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் நடந்துருந்துச்சுன்னா இது நடந்திருக்காது. இந்த ரிதன்யாவுடைய வழக்குங்கிறது இனிமேல் வழக்காகி போச்சு, அது நடக்கிறது. அதில் கூட பார்த்தீங்கன்னா இப்போவும் அரெஸ்ட்டுங்கிறது, அந்த மாமியாரை வந்து அரெஸ்ட் பண்ணல தான் கேட்க வந்தேன் மேம். ஏன்னா மாமனாரையும் கவினையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க மாமியாரை வந்து உடல்நிலை அவங்க உடனே மோசமாக இருக்காது, அதன் காரணமாக வந்து அவங்கள விட்டுட்டாங்க. ப்ளஸ் வந்து இன்னொன்று அந்த கவினோட தாத்தா வந்து காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராகவும் இருக்கார். அப்படியே உயர் பதவிகள்லையும் அரசு பதவியில் கட்சி பொறுப்புகள்லையும் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இதை நீர்த்து போகிற வேலையை வந்து பார்க்குறாங்கன்னு அவங்க அப்பா சைடும் சொல்கிறாங்கல்ல. எனக்கு அவங்க அப்பா கிட்டேருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு 78 நாள், கரெக்டாக 78 நாள் மேம் கல்யாணம் ஆகி வரதட்சணை தரதா சொல்லி பாதி கொடுத்துட்டு ஏதோ பாதி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு காரணமும் கிட்டத்தட்ட 78 நாள் அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் இருந்திருக்குமா? ஏன்னா பெண் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இல்லை அதான் அதில் வந்து அவங்க அப்பா சொன்ன வாக்குமூலத்தை நானும் கேட்டதில், மீடியாவுக்கு அவர் கொடுத்ததில் வந்து ஒரு பெண் வந்து சொல்லி தான் அவங்க கூட்டிகிட்டு வராங்க, எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது, எனக்கு பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கூட்டி வந்து அவர் தன்னுடைய வீட்டில் தான் இருக்கார். இது அதுக்கப்புறம் அவங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு அப்பாவும் அந்த நேரத்துலேருந்து வெளியில் போகிறாங்க. அந்த நேரத்தில் அவரோட கணவன் அங்கே வர்றாரு. அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே ஏதோ அவங்க காரில் இருக்கும்போது தனியாக இருக்கும்போது நடந்த பேச்சுவார்த்தை அந்த இதில் தான் வந்து நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த பெண் வந்து அவர் தற்கொலை பண்ணிட்டா நம்ம எல்லாம் பிரச்சனையாகுமே, உனக்கு முன்னாடி நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததாகவும். ஆனால் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் அதாவது நல்ல வசதியான பின்புலம், நல்லா படிச்சிருக்கிறாங்க, அந்த பெண்ணே தொழில் பார்க்குறாங்க. இப்படி இவங்களுக்கே இந்த மனநிலை ஏற்படக்கூடிய அளவுக்கு சமூக நிலைமை இருக்குது அப்படிங்கிறது தான் நாங்கள் அதுதான் சொல்கிறோம். அந்த சமூக நிலைமை அப்படி இருக்குதுன்னு சொல்கிறதில் நான் சொல்ல கோடிட்டு காட்ட வரதில் ஏற்கனவே தமிழக பெண்கள் இயக்கத்தில் இந்த தக் லைஃப் படத்தை பற்றி போட்டிருந்தோம். அது கூட நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, அந்த படத்தில் வந்து அந்த கேரக்டருக்கு அப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஆமாம், இப்படி தான் கேரக்டர். நீங்கள் வந்து அந்த கேரக்டரை இப்போ ஒரு கேரக்டர் நீங்கள் சித்தரிச்சிங்கன்னா அதை நாங்கள் உள்வாங்குவோம்ல. அதுக்கு வரக்கூடிய தலைவர் வருவாங்கள்ல, இதே தான் எப்படி தான் சித்தரிப்பீங்க, இதே டைரக்டர், இதை யாரும் கேட்கவும் கூடாது. அப்போ எந்த சமூகத்தில் இருக்கிறோம்? பெண்கள் எப்படி பாதுகாப்பாகவும் இருக்க முடியாது. நான் இதில் தமிழக பெண்கள் இயக்கம் 50% பெண்கள் அரசியலில் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறோம் நாங்கள். இன்னொன்று பார்க்குறோங்க, அதான் இவங்க வந்து இவ்வளவு தூரம் இருந்த நெதன்யாவே வந்து அடுத்த பரந்த பார்வை இல்லை, இதை கடந்து வந்துட முடியும். அந்த தற்கொலை முயற்சியோ இல்லை சிரமமோ எல்லாருக்கும் வர்றது தான். யாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு புள்ளி விவரமே சொல்லுது, ஒரு மனிதருக்கு வந்து குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட அளவுக்கான தற்கொலை எண்ணம் வந்து போகும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம அதை கடந்து வர்றதுக்குங்கிறத நான் திரும்பவும் சொல்லுவேன். அது வந்து ஒரு சில வசதிப்பட்ட குடும்பங்கள்லேயே இப்படி பிரச்சனையாக இருக்கும்போது வசதி இல்லாத குடும்பங்கள்லேருந்து வரக்கூடிய குழந்தைகள் வந்து எவ்வளவு தன்னுடைய சிரமங்களை உள்வாங்கி வாழக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கும். இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவாங்கன்னா அரசு தான். அரசு சட்டங்களை வந்து அது மாதிரி வடிவமைக்கணும், அது மாதிரி அமல்படுத்தணும். தவிர சட்டம் வந்து ஏதோ பல காலத்துக்கு இருந்த சட்டம் முன்னாடியும் இல்லை, நாங்கள் வந்து ரூல் ஆஃப் லா இல்லை, நாங்கள் வந்து நீ தப்பு பண்ணேன்னா நான் உன்னை தண்டிப்பேன், அவ்வளோதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க தவிர. நான் தான் சொன்னேன், என்னோர் பகுதியில் ஒரு வழக்கறிஞர் பெண்களுக்கு அவ்வளவு துன்பம் கொடுத்துட்ருக்காரு. நான் அதில் அவனுடைய மனைவியினுடைய வழக்காக வருது. அப்படி பார்க்க போன எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குதுங்க. எனக்கு எவ்வளோ பிரச்சனைனா ஊரில் பெண்களுக்கு எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. இங்கே வந்து பட்ரோல் பண்ணுங்கள், அடிக்கடி வந்து போங்க, சிசிடிவி கேமரா போடுங்க, இதெல்லாம் சொன்னால் எங்ககிட்ட காசு இல்லை, நாங்கள் சிசிடிவி போட முடியாது, வேணால் தமிழக பெண்கள் இயக்கம் ஸ்பான்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் போடுறோங்கிறாங்க. பாதுகாப்புக்கோட நிலைமையை பார்த்துக்கோங்க. அன்றைக்கி இவ்வளவு டெக்னாலஜி, அப்டேட்டட் டெக்னாலஜி, இதில் வந்து இன்னும் இனிமேல் க்ரைம் நடந்தால் இப்போ என்னோட வழக்கே எப்படி நான் ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துச்சுன்னா, நல்ல வேளை அந்த இடம் எல்லாமே வந்து சிசிடிவியும் இருந்துச்சு. பக்கத்தில் இருந்த பசங்க வந்து சுதாரிப்பாக எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் க்ரைம் இன்னும் மாறுபட்டும் போகும். ஸோ ரெக்கார்ட் பண்ணாத மாதிரி எப்படி எல்லாம் பண்ணுறது. பட் இருந்தாலும் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்கிறது, க்ரைம் நடக்காமல் பார்த்துக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ அரசு வந்து நம்ம அதை எப்படி நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிற முடிவை எடுத்து அதை அமல்படுத்துகிற இடத்துக்கு வரல அப்படின்னு சொன்னால், நெதன்யாவாக இருக்கட்டும், வேறு யாராக இருந்தாலும் தைரியமாக முதல்ல வெளியில் வந்து சொல்கிறதுக்கு அதுக்கு வந்து 2 விஷயம் வேணும். உளவியல் ரீதியாக அவங்க தைரியமாக வர்றதுக்கு தான் நாங்கள் சொல்கிறது தன்னம்பிக்கையான கல்வியை கொடுக்கணும். சும்மா தன்னம்பிக்கை இல்லாமல் ஏதோ நீயும் பள்ளிக்கூடம் போகிற படிச்சுட்டு வர வந்து நீ இன்ஜினியர் ஆகிட்ட, டாக்டர் ஆகிட்ட, அவ்வளோதான் அப்படின்னா வக்கீலாக இருந்தாலும் அதே நிலமை தான், டாக்டராக இருந்தாலும் அதே நிலமை தான், சாதாரண பொம்பளைக்கும் அதே நிலமை தான். அதில் வந்து ஒரு தன்னம்பிக்கையும் தனக்கு பிரச்சனைனா எப்படி அணுகிறதுங்கிறது பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஒரு சமூக நல அதிகாரியினுடைய வேலை என்ன, உங்களுக்கு பிரச்சனைனா எங்கே போய் பேசலாம், எங்கே நீங்கள் உங்களோட பிரச்சனைகளை போய் முறையிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதே சொல்கிறதுக்கான ஒரு வகுப்போ இல்லை ஏதாவது அதற்கு ஒரு திட்டத்தையோ வச்சுருக்கணும். ஸோ அது மாதிரி இல்லை அப்படிங்கிற இதெல்லாம் தான் பிரச்சனை. அதை அரசுக்கு எடுத்து சொன்னாலும் அவங்க கேட்குற அளவுக்கு இல்லாத அளவுக்கு இருக்காங்க. மேம் இதில் இடையில ஒரு கேள்வி. இப்போ அந்த ரிதன்யா கேஸ் எடுத்துக்கோங்க. இதில் கிட்டத்தட்ட அவங்க அப்பா நேற்று ஒரு மீடியாவுக்கு பேசுகிறப்போ வந்து கொஞ்சம் பழமைவாதம் அதிகமாக இருக்க மாதிரி அவர் பேச்சில் வந்து தென்பட்டது அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் அவர் ஸ்பீச் வந்து ஒரு ட்ரோல் ஆக ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட அரசு இதில் எங்கே தப்பு பண்ணுது மேடம்? ஏன்னா இவரும் வந்து கிட்டத்தட்ட என் பெண்ணு ஒருவனுக்கு ஒருத்தின்னு இருந்துட்டா அவர் அப்படி இருந்தது கூட எனக்கு பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வருது. கிட்டத்தட்ட இவரோட கருத்து ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து வரதட்சணை கேட்டு அந்த பெண் வந்து அவங்களோட ஒரு மன வருத்தத்துக்கு மன அழுத்தத்துக்கு ஆளாயிருக்காங்கல்ல. ஒருவேளை அரசு வந்து இந்த வரதட்சணை இதை வந்து இன்னும் வரதட்சணை கேட்டால் இன்னும் வந்து சட்டங்கள் வந்து கடுமையாக இருக்கணுமா அப்படிங்கிறது. அதாவது ஒரு பிரச்சனை என்னங்கிற, இந்த சட்டத்தை மட்டுமே நீங்கள் கடுமையாக்குறது இல்லை சட்டத்தை மட்டுமே தளர்த்துறதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பொய் வழக்குகள். வரதட்சணை கேட்காமையே வரதட்சணை கேட்டதான் நிறைய பொய் வழக்குகள். ஸோ அப்படி போய் அதனால தான் சொல்கிறது, இந்த பெண்களோ இல்லை இதன் மூலமாக பலனடையக்கூடிய, அது பெண்களாக இருந்தாலும் அந்த எந்த கம்யூனிட்டி பலனடையக்கூடிய கம்யூனிட்டி இதை ஒரு துளி கூட பொய்யா பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இது ஒரு நலம் சார்ந்த சமூக நலம் சார்ந்த விஷயம். இதை போய் பொய்யா பயன்படுத்தினீங்கன்னா, அதனால தான் நான் கேட்குறேன், அந்த பொய்யா பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த பொய்யா பயன்படுத்துகிறவங்களுக்கு மிக கடுமையான தண்டனை. ஒருவேளை பொய் என்று கண்டுபிடிக்கப்பட்டால் நீங்கள் மிக கடுமையான தண்டனை இல்லைன்னா அந்த பொய்யா பயன்படுத்தல் நடந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம வந்து இன்னும் வளராத நாடு, எங்களுக்கு பல பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதையெல்லாம் பண்றதில்லை. ஸோ அதனால அந்த பொய்யா வந்து நீங்க பண்ணக்கூடாது. அதனால தான் சொல்ல, சட்டத்தை நீங்க கடுமையாக்காத எல்லாம் தாண்டி இப்போ நான் சொல்றேன்ல, அரசு என்னன்னா
ஒரு பள்ளியில் ஒரு குழந்தைக்கு படித்து மேலே வரும்போதேம்மா உனக்கு ஏதாவது பிரச்சனை இங்கே கொண்டு போய் கொடுத்துட்டேன்னா அங்கே உடனே என்கொயரி கூப்பிடுவாங்க அப்படின்னாலே ஒரு அலறல் வரும். இப்போ அந்த இதையே நீங்கள் பள்ளி குழந்தைகளுக்கு எங்கே முதல்ல சொல்கிறாங்க, உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீ இந்த இடத்துக்கு போகலாமா சரிங்க. ஒரு 2 விஷயம். ஒன்றும் வந்து இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனை, இன்னொன்று குடும்பம் சம்மந்தமாக கூடிய பிரச்சனை. இதை 2 போலீஸ் ஸ்டேஷனில் தான் விசாரிப்பாங்களா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்களா? போகிறதுக்கு விரும்புவாங்களா குழந்தை கூட்டிகிட்டு? ஸோ அப்போ வேறு ஒரு இடம் இருக்குது. அதுக்கு சமூக நலத்துறைக்கு கீழே பல இதெல்லாம் இது பண்ணி என்ன சொல்கிறது, உலக வேறு நாடுகள்ல இருந்து ஐநா சபைகள்ல இருந்தெல்லாம், அதாவது ஒரு நாட்டு வந்து வளரணுன்னா என்னென்ன விஷயம் இந்த நாட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு செஞ்சு பண்ணும்போது அப்போ தான் அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், குடும்ப வன்முறை சட்டம் வந்து இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு வளர்ச்சி அடையாதுங்கும் போது தான் இங்கே இந்தியாவுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு சட்டங்கள் கொண்டு வரப்படுது. அதுக்கு கீழே வந்து ஒரு சமூக நல அதிகாரின்னு இருக்கிறாங்க. அந்த சமூக ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், பாதுகாப்பு அலுவலர். அந்த பாதுகாப்பு அலுவலர் மறுபடியும் அரசோட என்ன பிரச்சனைனா, குறைந்த அதிகாரிகள் அதிக வேலை, பிறகு பல வேலை. இப்போ போலீஸே இருக்கிறாங்கன்னா என்னால் அவங்க மேலேயும் முற்றுமையாக குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பாவம் பந்தோபஸ்து. மினிஸ்டர் வந்தால் முதல்ல மினிஸ்டருக்கு தான் இது சிஎம்க்கு, இவங்களுக்கு தான் டெபுட்டி சிஎம், இவங்களுக்கு தான் அரசியல்வாதி வந்து அவங்களுக்கு தான் போய் அவங்க பந்தோபஸ்து கொடுக்கணுமே தவிர இங்கே மக்கள் வேலையெல்லாம் அவங்க பார்க்கறது கிடையாது. போலீஸ் இருக்கிறதே அதுக்கு மட்டும்தான். இதோ இப்போ எங்கள் ஊர் திண்டுக்கல் மாவட்டத்தில் எங்கே இருந்தாலும் அது கடைசியில் ராமநாதபுரம் வரைக்கும், இந்த பக்கம் கன்னியாகுமரி வரைக்கும், அங்கே ஏதாவது ஒரு அரசியல் மாநாடு நடந்தாலும் கூட்டம் நடந்தாலும் உடனே போயிடுவாங்க. இதில் வந்து அரசியல் தலைவர்கள்லாம் தயவு செஞ்சு அந்த கட்சியில் இருக்கிறவங்க கூட தன்னையை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பல விஷயத்தை எடுத்து சொல்கிறேன். ஏன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, கட்சியில் நம்ம ஒரு பொறுப்புக்கு வந்துடணும். இப்போ கட்சிக்கு போகிறவங்கலாம் கிட்டத்தட்ட அப்படி தான் போகிறாங்க. நிறைய இளைஞர்கள் இன்றைக்கி வரக்கூடிய தலைமுறை வந்து அவ்வளோ இல்லை, நல்ல தலைமுறையாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து நான் கட்சியில் இருந்துட்டேன்னா ஆட்சிக்கு வந்துட்டேன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் இருக்காங்களே தவிர, நீ கட்சியில் வந்தாலும் ஆட்சியில் இருந்தாலும் உனக்கு எதுக்கு இவ்வளோ பந்தோபஸ்து கொடுக்கணுங்கிற அதை குறைச்சாலே பிரச்சனை இல்லாமல் போயிடுமே. எனக்கு 10 சைரன் வேண்டி வருது, உங்களுக்கு 10 பேர் வராங்க, இந்த பவரை இப்படி நான் பயன்படுத்துகிறேங்கிறது தானே. எங்கேயோ ஒரு பக்கம் வந்து அரசியலாகட்டும் சினிமாவாகட்டும் எல்லாமே வந்து தரத்திலேருந்து குறைஞ்சி வந்து ரொம்ப மலிவான ஒரு இடத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ அதை சரி பண்ணணுங்கிற ஒரு இடத்துல நம்ம இப்போ பேசும்போது சட்டத்தை மட்டுமே நீங்கள் இப்போ கேட்ட மாதிரி இது எப்படி வந்து நிதின்யாவுக்கு வந்து சட்டம் எப்படி வந்து நீங்கள் உதவி பண்ணியிருக்க முடியும், இல்லை அரசு எப்படி உதவி பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா, இப்போ என்னோட பயணத்திலேயே இது அத்தனையும் நானே தான் கற்றுக்க வேண்டியதாக இருந்துச்சு. வழக்கறிஞராக இருந்தால் கூட எல்லா வழக்கறிஞரும் தைரியமாக பேசுறது கிடையாது, எல்லா வழக்கறிஞரும் எதிர்த்து கேட்கறது கிடையாது. சில வழக்கறிஞர்கள் தான் வராங்க, அது இல்லாமல் மிஸ்யூஸ் பண்ணுறது, கொடுக்கப்பட்ட வேலையை அது இதெல்லாம் வந்து நம்ம ஒரு சமூக பிரச்சனையாகி போச்சு. ஏன்னா பல என்ன சொல்கிறது, பல நாடுகளில் போய் பார்த்தீங்கன்னா சமூக பிரச்சனை உண்மையை தான் பேசுவாங்க, போய் பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த சமூகமே அப்படி ஒரு சமூகமாக இருக்கும். அந்த சமூகத்தில் சட்டத்தை தாண்டி நடக்க மாட்டாங்க, சமூகமே அப்படியான சமூகமாக இருக்கும். ஸோ இது வந்து முதல் கோணல் முற்றிலும் கோணல் மாதிரி ஆகி போயிடுச்சு. இப்போது இதை அப்போ எப்படியாவது சரி பண்ணணுங்கிறத வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அரசு எடுக்காத வரை அது வந்து அந்த மாவட்டம் தோறும் வட்டம் தோறும் உண்மையாகவே சிறந்தவர்கள், உண்மையாகவே நல்லவர்கள், உண்மையாகவே நல்லது செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் அப்படியெல்லாம் பார்த்து வேலை செய்யாமல் கட்சி பொறுப்புகளை தருவது, டாஸ்மார்க் எங்கே வேணாலும் 24 மணி நேரம் கிடைக்கிற மாதிரி பண்ணுறது, இதெல்லாம் வந்து இதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறதெல்லாம் உண்மையாகவே ஒரு நல்ல தலைவன் வராத வரைக்கும் இது சிரமம் தான். அன்னையின் அன்பான சுவைக்கு அன்னை மசாலா.